ராஜி, நான் இருந்தா அப்படி அழுதுகிட்டே இருக்க போறேன். புரிஞ்சுக்கிட்டல? அதான் எனக்கு வேணும். ஒன்னா ரெண்டா எத்தனை தடவை நான் கூட சண்டை போட்டிருக்கேன். வீடு என் மேலையும் தப்பு இருக்கு. நானும் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துகிட்டேன் அன்னைக்கு. நீ நல்லவன், நீ வித்தியாசமா தெரியும்னு நான் சொல்லுவேன். ஏன் கதிரை பத்தி என்னை விட யாருக்கு நல்லா தெரியும்? நீ அழுவாத. மாமாக்கு உடம்பு சரியில்லாத விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் நான் சொன்னேன். பயந்து பயந்து ட்ரீட்மெண்ட் போறதெல்லாம் தேவையே இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் தான். கொஞ்ச நாள்னா அப்பா பழைய மாதிரி ஆயிடுவாரா? கண்டிப்பா ஆயிடுவாரு. யார்கிட்டயும் சொல்லணும்னு கூட தோணல. நீங்க வருத்தப்படக்கூடாது. ஆபரேஷன்லாம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசணும்? சென்னையில தான் அப்போ நான் இருந்தேன். ஆனா அப்பா கூட இருக்க. உங்க அப்பாக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. அதை நினைச்சு நீ சந்தோஷப்பட. ஐய, இப்படி கில்ட் ஆகி புலம்புறதும் அழுவுறதும் எப்ப நிறுத்த போற? நடக்கணும்னு இருந்திருக்கு ராஜி. அதெல்லாம் இப்ப நடந்து முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான் ராஜி. இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு நம்ம கூட இருப்பாரு. அவர் கூட நீ என்ன தப்பா நினைச்சா கூட எனக்கு ஒரு விஷயமே இல்ல. சரி, நடந்ததை பத்தியே புலம்பிட்டு இருக்காத. அடுத்தது என்ன? சரி, டைம் ஆச்சு, நீ ரெஸ்ட் எடு. சாரி. இங்க பாருங்க, பயப்படுறதுக்கு ஒண்ணு பேரும் உள்ள போய் அழுது அவரை சங்கடப்படுத்த கூடாது. அதனாலதான் இப்பவே சொல்லிட்டேன். தைரியமா போய் பேசுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி பாருக்கீங்க? இப்படி எல்லாம் வரணும் என்னால தாங்க முடியலன்னு. அழாத, கவலைப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டார். என்னால தாங்கவே முடியலப்பா. சீக்கிரமே அப்பா முழுசா சரியாயிடுவேன். என்னால உனக்கு தான் திரும்ப தெரியக்கூடாதுன்னு சொன்னேன். நாக்குல கத்தி வச்சுட்டு பேசுவானே, சண்டை போட்டு இல்லனா இவருக்கு இருக்கிற பிரச்சனை நமக்கு தெரியாமையே போயிருந்திருக்குமே. நான் எல்லா சாமிக்கும் வேண்டிக்கிட்டு இருக்கேன். இது சரியாயிடுவான். நீ நல்லா ஆயிடுவப்பா. உனக்கு ஒரு குறை இருக்காது. அம்மாவும் வடிவம் வந்ததுல இருந்து எதுவுமே. இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். தம்பி, ஒரே ஒரு நிமிஷம். என்ன? எனக்கு எதுக்கு நன்றி? எல்லாத்துக்கும் தான். ரொம்ப நன்றிப்பா. ஏன்பா, இதுக்காக தான் என்ன நீ வீட்டை விட்டு தர. நல்லா இருப்பையா, ரொம்ப நல்லா இருப்ப. சரி, நான் போய் காஃபி வாங்கிட்டு வந்துடுறேன் எல்லாருக்கும். அதுக்கு சீக்கிரம் நல்லாயிடும். நீ எதையும் நினைச்சு கவலை. வாங்க ராஜி. அக்கா வந்துட்ட போலியே. ஆமாண்டா, நானும் ராஜியும் கதிரோட போயிட்டு வந்தோம். ஆர்ப்பரிச்சு வந்து பாஸ்த கொட்டினாலும் ஓட்டாக்க முடியாது. சொல்லு வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு விஷயம்னு பேசுற பாத்தியா நீ? ஏய், பாத்துக்கிற லட்சணம் தான் எங்களுக்கு தெரியுமே. தபார், அவரு எங்க அண்ணா வீடு ஆஸ்பத்திரின்னு மாறி மாறி வந்துட்டு இருக்க வேண்டாம், புரியுதா? அதெல்லாம் நீ சொல்லாத. அண்ணன் எப்படி சொல்லு? ஆமா, கைக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க, வேற வேலை இல்ல உனக்கு. ஏய், நீ இரு பழனி. என்ன என்ன திட்டம்? என் பையன் கிடையாது அவன். சொந்த பந்தம் தான் முக்கியம்னு நினைக்கிறவன். ஓ, கூடயே இருக்கான். இருப்பான். அண்ணனை நல்லபடியா பாத்துட்டு இருக்கான். அவனை என்ன ஓம் அவன மாதிரி நினைச்சியா? குமார பத்தி நீ பேச. அந்த பழிய தூக்கி இன்னொருத்த மேல போடுவானா? சரியான பொறுக்கி அவன். நீ இருடா. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றியோட இருக்க வேணாம். அவனை பத்தி திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தான்.
இப்ப அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்படியே மருமகனாவும் நுழைய முடியும். இது பாரு, நீ அவனை வர வேணாம்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். கமதி டேய், என்னடா இருக்கிறது சாப்பிடுறது தூங்குறது நம்ம டேய், வம்பு இழுக்கிறதுக்கே பேசுறாரு, நீ ஏன்டா பேசுற அவர் கூட? தேவையில்லாம என் கூட சண்டை போடுறதை விட்டுட்டு ஒழுங்கா அண்ணனை பாத்துக்கிற வழியை பாரு. வந்துட்டாரு வர. எல்லாம் எனக்கு தெரியும். போ. சொன்னதை கேட்டு நீங்க உடனே பணம் கொடுக்கணும்லாம் அவசியம் இல்ல. பொருளை வித்த பிறகு பணம் கொடுத்தா கூட போதும். ஹாய்ங்க, குட் மார்னிங். உங்களை பார்த்துட்டு வீட்டுக்கு தான் போயிட்டு இருந்தேன். என்னன்னு தெரியல, என்ன சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டேனான்னு கேட்க மாட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? எங்க கடையில என் ப்ராடக்ட்ஸை விற்கிறத பத்தி உங்க அப்பா கிட்ட பேசுனீங்களா? பொண்ணா இந்த சின்ன மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பாக்குறேன். இந்தாங்க. எதுக்கு? ஏங்க சாப்பிடுதாங்க. எனக்கு வேண்டாம். கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஏங்க வாங்கிக்கோங்க. நீங்க ரெக்கமெண்டேஷன் கூட பண்ண வேண்டாம், சும்மா சாப்பிட்டாது பாருங்களேன். ஒரு நிமிஷங்க. இடையில வேற உங்க மாமா பையன் வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்காப்ல. அதான் எதுவுமே இல்ல. இல்லையே. ஸ்வீட்டை சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட். சாப்பிடுறேன். சாப்பிட்டுட்டு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. பண்றேன். ஏங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மற்றும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மற்றும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.